சட்டவாத பேசி நீ வேலை சௌரியத்துக்கு இது பண்ணிட்டு வரீங்க. இது பஸ் நடத்தியல அது எதுன்னு நினைச்சீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? டூர் கிளம்பிட்டோம். எப்போதுமே நம்ம பைக்கில் தான் போவோம். இந்த வாட்டி நம்ம டிஃப்ரெண்டாக பஸ்ஸில் போகிறோம். வால்பாறை கரெக்டாக நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 11 மணிக்கு ஷார்ப்பாக வண்டி எடுத்துருவாங்க. பொள்ளாச்சி 1:05க்கு போயிடும். அங்கேருந்து 5 நிமிஷம் கூட வண்டி நிற்காது, 3 நிமிஷம் தான் வண்டி எடுத்துருவாங்க. நம்ம வால்பாறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. பைக்கில் கிளம்பி வண்டியை ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கே ஒரு வண்டி போகுதா, ஸ்டாண்டில் போட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா நான் கரெக்டா 11 மணிக்கு நம்ம திருப்பூர்ல இருந்து வால்பாறை பஸ் இருக்குதுங்க. இதுதான் நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த நிக்கிது பாருங்க வால்பாறை பஸ். அடைச்சிருக்கு, ஏத்த மாட்டாங்க. ஷார்ப்பா 11 மணிக்கு இங்க ஏத்த மாட்டாங்க. வண்டி சுத்தி அங்க உள்ளதான் வந்து நிக்கும் வண்டி. வாங்க நம்ம அங்க போலாம். நம்ம வால்பாறை பஸ் வந்து அங்க ஏத்த மாட்டாங்க, இங்கதான் நிப்பாட்டுவாங்க. திடீர்னு பிளானிங் மாதிரி மைசூர் போலாமா. மைசூர் வந்து திம்பம் வழியா போகாது, 10:50க்குலாம் எடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வால்பாறை பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். அது வந்துட்டாங்க, இங்கே தான் நிற்கும். ஃபுல்லாக்கி இந்த லைனில் தான். ஆமாம், வண்டி எடுத்துகிட்டு வரப்போ வால்பாறை வால்பாறைக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 120 ரூபா ஒரு ஆளுக்கு. மதியானம் அங்கிருந்து ஒரு பஸ் வேற ஊருக்கு போகும். வந்து ஒரு 5 நிமிஷம் நிற்கு. காமநாயக்கம் தாண்டி டீ கடை நிப்பாட்டுவாங்க. டீ குடிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக திருப்பூர்லேருந்து நம்ம வந்து பல்லடம் தாண்டி காமநாயக்கம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் வந்து கீதா பேக்கரியில் ஒரு 10 நிமிஷம் வண்டி இங்கே நிற்கிங்க. 10 நிமிஷம் வரை நிற்கும். நம்ம டீ சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். அடுத்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வால்பாறையில் சந்திப்போம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பஸ்ஸில் ட்ரிப்பு போடுறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக வால்பாறை ரவுண்ட் அடிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. நானும் உங்கள் நண்பன். ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இது வேற 86 லைக் வந்துச்சு. நீங்களா நான் போட்டேன், அது போட்டதா எவடா பேசுனத? சட்டவாத பேசி நீ வேலை சௌரியத்துக்கு இது பண்ணிட்டு வரீங்க. இது பஸ் நடத்தியல அது எதுன்னு நினைச்சீங்க? வால்பாறை கரெக்டா ஆலியாறு கோயில் தாண்டி போயிட்டு பஸ்ல ஃபுல் லைஃப் ஆஃப் பண்ணிட்டாரு. வாய்க்கால் செத்து போச்சு. இந்த வாய்க்கால் போதில்ல, இந்த வாய்க்கால் தான் செத்து போச்சு. யானை ஆமாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வால்பாறையில் தான் இருக்கிறோம். இந்த வண்டி நம்ம திருப்பூர்லேருந்து நம்ம அண்ணன், இந்த வால்பாறை வண்டியோட அண்ணன் கண்டக்டரே சொல்லுவாங்க. ஆனால் இந்த வண்டினை நமக்கு திருப்பூர்லேருந்து ரெகுலராகவே இருக்குல்ல, வாரத்தில் ஒரு நாள் டெய்லி வருங்க. டெய்லி எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க? நைட்டு 11 மணிக்கு எடுப்போம். ஓகேண்ணா. பொள்ளாச்சி 12:50க்கு வருவோம். 1 மணிக்கு எடுப்போம். வால்பாறை 3:45க்கு வருவோம். வால்பாறை 3:45க்கு வந்துடும். இப்போ வால்பாறை இருக்கும், கிளைமேட் சூப்பராக சரிண்ணா. இப்போ நம்ம கேரளாவுக்கு போகிறோம், இப்போ அதிரப்பள்ளி போகிறாந்து எப்படின்னா ரூட்டு இங்கேருந்து வால்பாறை 3:50க்கு வருவோம். 5:40க்கு ஒரு வண்டி இருக்குது. அது ஏறினா புதுக்காடு வண்டி. புதுக்காடு ஏறினா மலக்குப்பாறை செக் போஸ்ட்டில் இறங்கலாம். இறங்கினா செக் போஸ்ட் தாண்டி போனீங்கன்னா கேரளா டிரான்ஸ்போர்ட் வண்டி இருக்கும். அதில் ஏறிங்கன்னா அதிரப்பள்ளி போகலாம். அதிரப்பள்ளி போயிடலாம். ஓகே. இந்த வண்டி நான் திரும்பி நான் இங்கே வால்பாறைக்கு நான் வந்து நீங்கள் ரிட்டர்ன் இது எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? சாயங்காலம் 4:30க்கு எடுப்போம். 4:30க்கு எடுத்து திருப்பூர் எத்தனை மணிக்கு? திருப்பூர் 9:15க்கு போயிடுவோம். நைட்டு 9:15, சாயங்காலம் எடுத்து 9:15க்கு போயிடுவாங்க. பட் நம்ம இங்கே வந்து 3:45 இறங்கலாம். அழகான ஒரு டீ கடை இருக்குது. டீயை குடிச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான். இந்த நம்ம அண்ணனை காமிச்சிருங்க. அண்ணன் வால்பாறை தான் பார்த்துக்குறீங்க. நம்ம அண்ணன் ஆனால் நம்ம வரப்போ வந்து ஒரு யானையை காணோம், ஒரு சிறுத்தையை காணோம். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. போய்ட்டு வாங்க ப்ரோ. டாட்டா. ஏரியா வால்பாறையில் யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் ரவுண்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அங்கே ஒரு டீ கடை இருக்குது. டீயை குடிச்சிட்டு அப்படியே நடக்கிறோம். அங்கே ஒரு பள்ளியாசம் ஒன்று இருக்குங்கிறாங்க. அது எந்த ஏரியா சொன்னாங்க? மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டாக வந்து ஒரு கிலோமீட்டர். இந்த இடத்துல தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை வந்துச்சு சொன்னாங்க. நாங்கள் ஒரு டீ கடை சொன்னால் நான் சிறுத்தை பார்ப்பேன், அது பாட்டுக்கு ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னாங்க. வெளியூர் மக்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போ வருவார் புதற்குள்ளே இருந்து 23 கிலோமீட்டர் எங்கிட்டு நடக்கிறது. பஸ் 5:45 தான் ஃபர்ஸ்ட் வண்டியே. இதுதான் கூழாங்கல் ஆறு. பார்த்தீங்கன்னா வால்பாறையில் வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்குற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட், அந்த கூழாங்கல் ஆறு இந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அந்த ஹீல்ஸு, லொக்கேஷனு, அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. வர வழியில் குளிர், பஸ்ஸுக்குள்ளே நம்ம கண்ணாடியை சாத்தா அந்தளவுக்கு இதாக இருந்துச்சு. இப்போ வால்பாறை டவுனுக்குள்ளே இருக்கிறோம், லைட்டாக மலை சாரல், பட் குளிர் இல்லைங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் ஒரு சில் கிளைமேட் அருமையாக இருக்குது. ஏரியாவை பாருங்கள் எப்படி. வால்பாறை ஸ்கூலு இதான் வந்தாச்சு ஒரு வழியாக. மார்க்கெட் செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது ஏரியா. இதுதான் வெள்ளமலை குகை 7 கிலோமீட்டரு. நல்லமுடி பூஞ்சோலை காட்சி முனை, நீராறு அணை மற்றும் குகை, சோலையார் அணை. இதை பாருங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு. இதுதான் ஃபுல்லாகவே பள்ளியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். எத்தனை மணிக்கு ஓப்பன் தெரியல, அடைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பள்ளி திறந்துருக்குமா? காந்தி சிலை. இதுதான் காந்தி சிலை. மெயின் பஸ் ஸ்டாண்டு. அது வந்து டிப்போ. நம்ம இறங்கி வீடியோ எடுத்தோம்னா அதான் டிப்போ. இங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குதுங்க. இந்த லட்சுமி செட்டிநாடு மெஸ்ஸில் வெஜிடேரியன் சாப்பாடு நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இது லோக்கல் மார்க்கெட்டு. அதெல்லாம் மார்க்கெட்டு காலையில் ஒரு 5:30-6 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபுல்லாகவே தான் வால்பாறை டோட்டல் டவுன் அமைதியாக காமாக இருக்குது. பகலில் ஒரே கச கச கசன்னு சவுண்டு, பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரவுண்ட் அடிக்கிறதே நாங்கள் 4 பேர் மட்டும்தான். போலீஸ்காரன் வந்து எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்டு போகிறாங்க. நாங்கள் திருப்பூருங்க, நாங்கள் வந்து பள்ளியாசலுக்கு போயிட்டு இருக்கிறோங்க அப்படின்ட்டோம். பார்த்தா இங்கே முன்னாடி பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியாசல் பக்கத்துலேயே நிற்கும். பட் நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்கான வந்தோம். டீ கடை அந்த ஒரு மட்டும் தாங்க நிற்கிது. வால்பாறை நகராட்சி அலுவலகம் இதுதான். பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. உள்ளாட்சி போவார். அந்த தேயிலை விற்கிறது மாதிரி அழகான ஒரு தத்துரூபமாக வச்சுக்கிறாங்க கரெக்டாக.
சிறுத்தை வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், சிறுத்தையை காணோம். இதான் அப்படியே வந்தோம்னா இங்கே மார்க்கெட்டு உள்ளதான் பள்ளி ஃபுல்லாகவே மார்க்கெட்டு. இந்த சாய்ஸ் பேக்கரி இதில் வரணும், இதில் தான் பள்ளி. மீன் மார்க்கெட்டு பள்ளிவாசல் வந்து 4:30 மணிக்கு ஷார்ப்பாக திறந்துருவாங்க காலையில். பக்கத்துலேயே தர்கா, அது பக்கத்துலேயே பள்ளி. அழகான பள்ளிவாசலுங்க, உள் பள்ளிவாசல். இதுதான் ஃபுல்லாகவே பாருங்கள், அவன் சுற்றி காமிக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க எங்கேருந்து நீங்கள் எப்படி ப்ரே பண்ணுறீங்கன்ட்டு. இது வந்து திசை, கிப்லான்னு சொல்லுவோம். திசையை நோக்கி தான் நாங்கள் தொழுவோம். இறைவனுக்கு உருவம் கிடையாது, அதான் திசையை நோக்கி தான் நாங்கள் தொழுவோம். இதுதான் ஃபுல்லாக இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், நீட்டாக இருக்கும். இதுதான் கிப்லா. இது வந்து மெம்பர் படின்னு சொல்லுவாங்க. அது ஜும்மாவில் அந்த கொத்துபா பயன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கொத்துபான்னு சொல்லுவோம். அது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் எழுச்சி ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு, ரெடி ஆகியாச்சு. இந்த சுபுக்கு வந்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். பள்ளியில் தொழுதாச்சு. சரியான மழை பெய்யுது. இந்த மழையை நடந்து அங்கே போன 5:45 எங்களுக்கு வண்டி. அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபர்ஸ்ட் வண்டி 5:30 மணி. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்குது, அதுவும் பொள்ளாச்சி வழி தான். வரிசையாக நிற்கிட்டு போகிறாங்க. அது வந்து முன்னாடி இது லோக்கல் போகிறது, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, இது வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த மாதிரி தான் போகும். டிக்கெட் ஃபைனல் தானா? இதே நம்ம வந்து வழுக்கல் அங்கே போய் இறங்க போகிறோம். நம்ம புதுக்காடு வண்டியில் ஏறி வழுக்கல்ல இறங்கணும். பஸ் ஏறிட்டோம், இப்போ வழுக்கல் அங்கே இறங்க போகிறோம். இந்த பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே தான் இந்த பஸ்ஸு செக் போஸ்ட்டு. இல்லை எங்கேருந்து எங்கே வருது போகிறேன், அம்மா அடி. அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க பஸ்ஸுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிரப்பள்ளி வந்து ஏரியாகளுக்கு எடுத்துருவாங்க. நம்ம அதோட இங்கே சாப்பிடுவோம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்ருவோம் வாங்க. பஸ்ல உட்காந்தாச்சு, வண்டி ரன்னிங்ல போயிட்டு இருக்குது. கரெக்டாக ஷார்ப் டைம் 7:15 எடுத்துட்டாங்க. நாங்களும் போகிறோம். ஏரியா பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அதனால் அழகான கிளைமேட்டு. கரெக்டாக நம்மளை 9:45 அதிரப்பள்ளியில் இறக்கி விட்ருவாங்க. நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கிறோம். அந்த வழுக்கல்லேருந்து அந்த செக் போஸ்ட்டில் ஏறி போகிறோம். கிளைமேட்டு, ஏரியா எல்லாமே பயங்கரமாக சூப்பராக இருக்குதுங்க. பஸ் ஸ்டாப் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு அழகான ஒரு தமிழ் பாட்டு தாங்க ஃபுல்லாக. நம்ம அதிரப்பள்ளி போகிறது முடிய அழகான தமிழ் பாட்டு. இந்த வண்டி வந்து சாலக்குடி முடிய போகுதுங்க.
அங்கே உள்ள மக்கள், ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபஸ்ட்டு வண்டி இது. இந்த ஏழை ஆளுக்கு எடுத்தாங்கன்னா அடுத்த வண்டி 7:30 மணிக்கு 7:45 ஒரு வண்டி இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜென்ஸுக்கு டிக்கெட்டுக்கு காசு வாங்குறாங்க, லேடிஸுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாக்காரங்க மட்டும் கிடையாது, எந்த ஊராக இருந்தாலும் லேடிஸ்க்கு ஃப்ரீ. இதே கர்நாடகாவில் பஸ் ஏறோம்னா அந்த ஊருக்காரங்க லேடிஸ்க்கு மட்டும்தான் ஆதார் கார்டு காமிப்பாங்க. இங்கே ஆதார் கார்டு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போகிறாங்க லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸில் டிக்கெட் ஃப்ரீ. அதனால் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டாப்பாக ஏறி ஆட்களை பிக்கப் பண்ணுறாங்க. அருமையான ஒரு ஃபீலிங்க, செம்மாங்க. போகிற வழியில் நாங்கள் யானையை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம். பட் யானை எங்கள் லக்குக்கு கிடைக்கலங்க. பஸ்ஸே காலியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் போக போக தான் ஆள் ஏறுறாங்க, சில ஆளுகள் இறங்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அங்கே போய் திரும்பி ஆளுகளை ஏற்றிட்டு திரும்பி இங்கிட்டு ரிட்டர்ன் வராங்க. அங்கே பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அணிலுங்க, செம்மையாக இருந்துச்சு. அங்கே நின்றார் பஸ் டிரைவர். எந்த ஒரு மிருகத்தை பார்த்தாலும் நின்று மக்கள் அங்கே ரசிக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட்னு எடுக்க வராங்க. வெளியூர் மக்கள் வராங்க, லோக்கல் இருக்கிறவங்க வராங்க. கரெக்டாக அந்த கோஆப்ரேட் பண்ணுறாங்க இருக்கிற கண்டக்டரும் டிரைவரும். அருமையான ஆளுங்க. இப்போ நின்று இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோம்னா அதெல்லாம் எடுத்து அலோவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி அந்த சோலையாறு டேமு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம லக்குக்கு இல்லைங்கன்னா யானை தண்ணி குடிக்க வரும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 யானை இங்கே தான் தண்ணி குடிக்க வருங்க. நம்ம லக்குக்கு எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க, இருக்கிற எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க யானை இருக்கான்ட்டு. யானை கிடைக்கல. கடைசியில் நாங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணி எதுவுமே மிஸ்ட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. மிஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள், அருமையான ஒரு ட்ராவலிங்க. நம்ம பைக்கு, காரு இதோட பஸ் ட்ரிப்பு செம்மையாக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள், அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோடைய அந்த ஒரு ஃபீலிங்கே தனி தாங்க. அங்கே பேசிக்கிட்டு போகிறது, அந்த அழகை ரசிக்கிறது, நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அருமையான ஒரு ட்ராவல் ஃபீலிங். அங்கங்கே இடையில நிப்பாட்டுறாங்க, ரெஸ்ட் ரூமுக்கும் நிப்பாட்டுறாங்க. ரெஸ்ட் ரூம்னால் லேடிஸ்க்கு அங்கே போக முடியாது, பட் ஜென்ஸ் இறங்கி அங்கங்கே ரெஸ்ட் ரூம் போய்க்கிறாங்க. அந்த விஷயத்தில் பாராட்டலாம். இடையில டீ கடையில் நிப்பாட்டுவாங்க, அங்கே டீ கடை ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. அங்கே லேடிஸ் அவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துக்கிறலாம். பட் பாருங்கள் ஏரியா ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஜன்னல் ஓரத்தில் உட்காராங்க, பார்த்து உட்காருங்க. அந்த இலைகள்லாம் அந்த ஜன்னல் வழியாக அடிக்கும், முகத்தில் எட்டி பார்க்குறோன்னு சொல்லி யாரும் இது பண்ணிடாதீங்க, முகத்தை கிழிச்சிக்கிறாதீங்க. அருமையான ஒரு பஸ் ட்ரிப்பு, செம்ம. இந்த மிஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது. மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், குளிர் நல்லா இருந்துச்சு. மழையை எதிர்பார்த்தா அந்தளவுக்கு மழை இல்லை, லைட்டாக சாரல் இருந்துச்சு. கிளைமேட்டு பக்காங்க, அமேசிங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் திருப்பூர்லேருந்து ஒரு ட்ரிப்பு போடுறாங்க, செமையாக நீங்கள் ட்ரிப்பு போடலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ட்ராவலிங் பயங்கரமான ஒரு அமேசிங்க. இங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். உள்ளுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு உள்ளுக்குள்ள போராடின கோலத்து உள்ளுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு உள்ளுக்குள்ள போராடின ஆடி மாறி அவ்வளோதாங்க. நம்ம அந்த ஒரு போகிற வழியிலே ரெஸ்ட் ரூமுக்கு இறங்கி நின்றோம். பட் பார்த்தீங்கன்னா யானை சாமி நிறையா இருக்குது, நிறைய யானை வரும் கூட இருக்குது. அங்கே ஒரு 100 மீட்டர் அங்கே ஒரு ஸ்டாப் இருந்துச்சு, அங்கே ஆளுங்க இறக்குறாங்க, இறக்கிட்டு ஏறுறாங்க. அங்கே ஒரு
சொன்னல ஒரு எலக்ட்ரிக்கல் இது என்னமோ ஒன்று சொன்னாங்க. இங்கே இடத்துல ஆளுகளை பிக்கப் பண்ணிட்டு ரிட்டன் அப்படியே யூட்டர்ன் போட்டு வருவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் நம்ம மதுரைப்பள்ளிக்கு போயிடலாங்க. பட் அங்கே ஏரியாவே செம்மையாக இருக்குது, அங்கே நீர்வீழ்ச்சி எல்லாமே பார்க்கலாம். அப்படி யூட்டர்ன் வரப்போ தான் ஒரு காட்டு எறும்பு, சரியான காட்டு எறும்புங்க. பஸ் டிரைவர் அங்கேயே நிப்பாட்டி ஒரு 10 செகண்ட் அங்கேயே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நம்ம மிருகங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்தோமா ஃபோட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம்னு இருக்கணும். சரியான காட்டு எறும்புங்க, அடேங்க அப்பா. அதோட அவ்வளோதான், நம்மளும் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் அதிரப்பள்ளி நம்மளும் ரீச் ஆக போனால் தான் இறக்கி விட்டு எங்கேயும் பஸ்ஸு போயிடுச்சு, நேராக சாலக்குடி போகுது. இதான் அதிரப்பள்ளி. இப்போ நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஓப்பன் ஆயிடுச்சு, மணி 9:50. நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம், ஓப்பன் ஆயிடுச்சு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா காலையில் 10 மணி இங்கே பாருங்க வெறிச்சோடி கிட்ட நம்ம அங்கே போயிடுவோம், ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் நம்ம. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஒரு ஜூஸ் கடை இருக்குது, 20 ரூபா தான். பட் ஜிபே வந்து சில இடத்துல வாங்க மாட்டேங்கிறாங்க. கேஸ் எதுக்கும் கையில் ஒரு 1000-500 வச்சுக்கிருங்க. ஜிபே வந்து சில இடத்துல இல்லை, அதனால் வந்து கேஸ் கொஞ்சம் வச்சுக்கிருங்க. லைம் ஜூஸ் 20 ரூபா. என்ன ஓட்டம் ஓடுது யாருங்க, செல்ல பிடிங்கிற போகுது. என்றைக்குமே மேக்ஸிமம் ஜிபேயில் சில இடத்துல ஒர்க் ஆகாது, கேஸ் வச்சுக்கிருங்க, கொஞ்சம் ஷேக் ஆகும். நிறைய பேர்த்து டூர் வரவங்களுக்கு வந்து அதிரப்பள்ளி இந்த மெயினை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த ரைட்டில் எப்படியே கட் பண்ணணும், கீழே இறங்காமல் ஃபஸ்ட்டு இந்த ரைட்டில் நம்ம கட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இறக்கத்தில் 2 கிலோமீட்டர் கம்பல்சரி வந்துருங்க. இறங்க போகும்போது ஒன்று ரிட்டன் ஏற போகும்போது தான் நாக்கு தள்ளிடுது. இதுக்கு நம்ம கீழே இறங்குற வியூ மட்டும் போய் செம்மையாக இருக்கும், இதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். வாங்க, சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க. பாருங்க, அங்கே போனால் தான் நமக்கு வந்து வியூஸ் நல்லா கிடைக்கும். இது ஃபுல்லாகவே அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சவுண்டு, அந்த தண்ணி சவுண்டு செம்மையாக போகுதுங்க. தண்ணி இந்த வாட்டி இதில் பார்த்து இறங்கணும், வழுக்கும், உஷாராக வரணும். இந்த இடம் இப்போ நம்ம பார்த்தது வந்து அங்கே வந்து மேலேருந்து பார்க்குறது, நம்ம கீழேந்து வர்றதான் நம்ம பார்க்குறது. பாருங்க, இந்த வயசுலயும் கூட என்ஜாய் பண்றாரு பாருங்க. வாங்க நம்ம கீழேருந்து பார்க்க, இதுதான் மெயின். நிறைய பேர் வந்து அங்கேயே வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க, இதுதான் மெயின் நம்ம வரதே. அதனால கண்டிப்பா பாருங்க, நம்ம கொடுக்குற 60 ரூபாய்க்கு ஒர்த்து பார்த்தீங்கன்னா இங்கதான் நிறைய பேர் வந்து இங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்படி பார்க்காம அந்த மேலோட்டம் அங்க மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து சீக்கிரம் ஈஸியாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ தூரம் நம்ம நடந்து வரணும், இதுதான் மெயின். இதை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அங்கே தான் செம்ம ஹைலைட்டாக தாங்க. வாங்க பக்கத்தில் வந்துட்டோம். பார்க்கறதுக்கு வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க, நம்மளோட ஃபாலோவர் அங்கேயே பார்த்து நம்ம கை காமிக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. அந்த இடத்துல பார்த்து வாங்க, சின்னவங்க பெரியவங்க எல்லாம். வழுக்கும், அதிகமான மழை டைமா இருக்கு, கீழே யாரும் விழுந்துடாதீங்க. பாருங்க எவ்வளவு தூரம் நடக்க வேணும், கிட்டத்தட்ட இதுவே 2 கிலோமீட்டர் வரும் போல இருக்கு. அவ்வளவு இறங்கி வந்துருக்குறோம். இங்க பாருங்க, இதுதான் ஹைலைட். இங்கேருந்து பாக்குறேங்க, இதுதாங்க. வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்தையுமே.
வந்துட்டோம் நம்மளும் பாருங்க, செம்மையா இருக்குது. வரா இருந்தா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்து கீழே வாங்க, இதுதான் ஹைலைட். இங்கேருந்து பார்க்கலாம், சில பேர் மேலேருந்து பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு இது இருக்காது. இங்க வந்து நல்ல அழகான சாரல் நம்ம ஃபேஸ்ல வந்து படும், செம்ம கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மி தான், இனி வர வர ஜாஸ்தியாகும் தண்ணி. அதோடைய கோர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் அதிரப்பள்ளி ஃபால்ஸு. பட் நம்ம அந்த பாகுபலி சினிமா எடுத்த ஸ்பாட் இதுதான், செம்மையா இருக்கு. வெறும் 60 ரூபாய்க்கு ஒருத்தான கீழே வரும். என்ன கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் எப்படி இருக்கு பாருங்க, செம்மங்க. இதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 9:45 ஓபன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா எல்லாருமே விசிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் அப்டேட் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்க லேர்ன் பண்றீங்க தமிழா. செம்ம சாரல் எப்படி இருக்கு பாருங்க, அதுவுமே இருக்குதுங்க பாருங்க. இப்போ நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி வீடியோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து இன்னொரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் கொச்சின்னு. அது நம்ம அடுத்த செகண்ட் பார்ட்டில் நம்ம சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இறங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. மேலே ஏறுறது நாக்கு தள்ளுது, மாடி ஏற முடியல. வெயிலுங்க அதிரப்பள்ளி. இங்கே பாருங்க, பக்கா செம கொழுக்குது வெயில். காலை நல்லா சாரல் மழைக்கு அவ்வளோ குளிர் நிச்சு. இப்போ பாருங்கள் சட்டமே நனைகிற அளவுக்கு இருக்குது. இப்போ பிள்ளைங்களெல்லாம் வந்து டூர் கூட்டு வந்துடுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க படிப்புன்னு சொல்லிட்டு அதிரப்பள்ளிக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ அடுத்து ஹேங்கிங் பிளேஸ் போகிறோம், ஹேங்கிங் பிரிட்ஜு நம்ம போக போகிறோம். வண்டி ஏறிட்டோம், ப்ரைவேட் வண்டி தான். இங்கே பாருங்கள், ஒரு 10 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து.